கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நம்ம 1 ராஜாக்கள் 2வது அதிகாரத்தில் பார்த்துட்டு இருந்தோம். 2வது அதிகாரத்தில் சாலமோன் ராஜாவானது தாவீது என்ன செஞ்சார், யார் யாரும் அவனுக்கு இடைஞ்சல் பண்ணானோ அவங்களெல்லாம் பார்த்துக்கோ, அவங்களெல்லாம் கொலை செஞ்சு போட்டுரு, யாரெல்லாம் பாதுகாப்பாக பார்க்குன்னு சொல்லியிருந்தாரோ அதன்படி சாலமோன் செஞ்சதை நம்ம பார்த்தோம். அதில் தாவீதுக்கு படைத்தலைனாக யோவாப்பு கூட என்ன செஞ்சுட்டான், கர்த்தரை வெட்டி விலகி அதனையா குழந்தையாக இருந்ததுனால அவனை கூட என்ன செஞ்சார், கொலை செய்ய சொல்லி பெனாயா என்ன செஞ்சான், தாவீது சொன்னது மித்தம் சாலமோன் தாவீது தன்னுடைய தகப்பன் சொன்னதன்படி பெனாயாவை வைத்து கொலை செஞ்சுதான் நம்ம பார்த்தோம். 2 தினத்தில் இந்த தினத்தில் என்னன்னா சீமை என்ன செஞ்சான் அப்படின்னா, ராஜா வந்து தன்னுடைய மகன் அப்சலோமுக்கு பயந்து அப்சலோம் ராஜாவானதுனால தாவீது என்ன செய்ய பயந்து கால்நடையாக வனாந்திரத்துக்கு போனான்னு சொல்லி பார்த்தோம். அந்த நேரத்தில் சீமை என்ன செஞ்சான், சீமை வந்து சவுளுடைய ஆள், அதனால அவன் என்ன செஞ்சான், ராஜாவை தூசித்தான்னு சொல்லி பார்த்தோம். தூசித்தான் கல்லெல்லாம் என்ன செஞ்சான், புழுதியெல்லாம் அள்ளி மேலே போட்டான்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அந்த சீமையை திரும்ப ராஜா என்ன செஞ்சார், யோர்தானை விட்டு கடந்து அப்சலோம் இறந்து போன பிறகு மீண்டும் எருசலேமுக்கு வரும்போது, யோர்தானை கடந்து வரும்போது அவரை என்ன சொன்னான், எதிர்கொண்டு போய் நான் செஞ்சது தப்பு தான், என்னை மன்னிச்சுக்காரன்னு சொல்லி என்ன செஞ்சான், மன்னிப்பு கேட்டான். அதன் மித்தமாக தாவீது என்ன செஞ்சார், கொலை செய்யாமல் வச்சிருந்தார். சகல இஸ்ரேல் தேசத்து மேலே ராஜாவான பிறகு அவனை கொலை செய்யாமல் வச்சிருந்தாரு. ஆனால் அவருடைய மகன் தாவீது ராஜாவுக்கு பிறகு அவருடைய மகன் சாலமோன் ராஜாவாக்கும் போது, தாவீது மறிக்கிறதுக்கு முன்பாக சாலமோனை கூப்பிட்டு சொல்லியிருந்தாரு. அதன்படியாக சீமையை வந்து நல்லாவே நினைக்கிறாத, அவன் வந்து இப்படி எனக்கு விரோதமாக என்ன செஞ்சான், எனக்கு செயல்பட்டான். அதனால் அவன் வந்து என்னிடத்துல இருந்தான் கடந்து வரும்போது என்கிட்ட வந்து அவன் மன்னிப்பு கேட்டதுனால நான் என்ன செஞ்சேன், அவனை வச்சு வச்சிருக்கிறேன். அதனால் அவன் நல்லவன்னு சொல்லி நீ என்ன செய்யாத, நீ நினைக்காத, அவனையும் என்ன செஞ்சிரு, நீ கொன்று போட்டுரு அப்படின்னு சொல்லியிருப்பார். அதன்படியாக சீமையை என்ன செய்கிறான், ஏன்னா உடனே கொலை செய்யலை, அவனுக்கு ஒரு கட்டளை இடுறார். எப்படி அப்படின்னா, நீ சொல்ற, நீ வந்து எங்கள் அப்பாவுக்கு விரோதமாக இப்படி செஞ்சா, அதனால நீ நிச்சயமாக என்ன செய்வா, கீதரோ நாட்டு நீ சாகதான் செய்வா. ஆனால் வந்து நான் நினைச்சதேன், எருசலேமில் உனக்கு ஒரு வீட்டை கட்டுறேன், நீ அங்கேருந்து நினைச்சு நீ இருக்கணும். எருசலேமை விட்டு நீ என்ன செய்யாது, எங்கேயும் வெளியில் போகக்கூடாது. எங்கள் அப்பாவுக்கு நீ இப்படிலாம் துரோகம் பண்ணதுனால நான் என்ன செய்கிறேன், உனக்கு கட்டளை இருக்கிறேன், நீ எருசலேமை விட்டு எங்கேயும் போகாதபடிக்கு நீ இங்கே இருந்தால் நீ என்ன செஞ்ச உயிரோடு இருப்பா, இல்லைன்னா நீ என்ன செஞ்சிருவா, நீ சாகதான் செய்யணும் அப்படின்னு சொல்லிடுவார். அதனால கீதரோ நாட்டை விட்டு என்ன செய்யக்கூடாது, நீ கடக்கவே கூடாதுன்னு கட்டளையிட்டிருப்பார்ல. அப்படி சொன்னோடனே சீமை என்ன செஞ்சிருவான்னா, அதுக்கு சரி நல்லது தான், நான் என்ன செய்ய மாட்டேன், நான் எருசலேம் விட்டு எங்கேயும் போக மாட்டேன், அந்த கீதரோ நாட்டை விட்டு நான் கடக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ராஜாவிட்ட பார்த்து சொல்லியிருப்பான். இப்போ வந்து என்ன செய்யறான், அவரோட கட்டளைக்கு கீழ்ப்படிந்து பயந்துவே இருந்தான். ஆனால் அது சொல்லி இப்போ 3 வருஷம் ஆயிருக்கு. 3 வருஷம் கழிச்சு என்ன செஞ்சுட்டான்னா, இப்போ சீமையினுடைய வேலைக்காரங்க 2 பேர் என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா, மாக்கேவன் குமாரனாகிய ஆகீஸ் என்னும் காத்து ராஜாட்ட என்ன செஞ்சுட்டாங்க, ஓடி போயிட்டாங்க. சீமையோட வேலைக்காரங்க 2 பேரும் உனக்கு தெரியாமல் அங்கே இருக்கிறாங்க, ஆகீஸ் ராஜாவுக்கு காத்துக்கிட்ட ஓடி போயிட்டாங்க. அப்படி ஓடி போனோன்னே இப்போ வந்து வேலைக்காரங்க வந்து அங்கே ஓடி போயிட்டான் அப்படிங்கிற செய்தி வந்து சீமைக்கு அறிவிக்கிறாங்க. காத்து ராஜாட்ட போய் உன்னுடைய வேலைக்காரங்க 2 பேரும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த செய்தியை அறிவிக்கிறாங்க. அந்த செய்தி அறிவித்த உடனே இப்போ சாலமோன்கிட்ட சொன்ன பொருத்தனை என்ன செஞ்சுட்டான், மறந்து என்ன செஞ்சிட்டான்னா, தன் கழுதின் மேலே என்ன செய்கிறான், சேனை வைத்து கட்டி தன் வேலைக்காரரை தேடுறதுக்கு என்ன செஞ்சுட்டான்னா, காத்து ஊர்களுக்கு புறப்பட்டு போயிட்டான். காத்து ஊரில் இருக்கிற ஆகீஸ் ராஜாட்ட என்ன செஞ்சான், புறப்பட்டு போயிட்டான். அப்போ அங்கே புறப்பட்டு போன உடனே புறப்பட்டு போய் அவங்கள நினச்சிதான் அவங்க வேலைக்காரங்களை திருப்பி மீட்டு என்ன செஞ்சால் கொண்டு வந்துட்டான். இந்த செய்தி வந்து இப்போ இந்த சாலமோன் ராஜா கேள்விப்படுற மக்கள் அறிவிக்கிறாங்க, சீமையை எருசலேமிலிருந்து காத்து ராஜாவுக்கு போயிட்டு திரும்பி வந்திருக்கான் அப்படிங்கிற செய்தி சாலமோன் ராஜாவுக்கு ஜனங்கள் என்ன செஞ்சுட்டாங்க, அறிவிச்சிட்டாங்க. இந்த செய்தி கேட்ட உடனே சாலமோன் ராஜா இப்போ என்ன செய்கிறாரு, சீமையை அழைத்து நீ வெளியே எங்கேயாவது புறப்பட்டு போனால் போகிற நாளிலாவது என்ன செய்வா, நீ சாகவே சாவா என்பதை நீ நிச்சயமாக அறிந்து கொள்வாய் என்று கர்த்தர் மேல் நான் உனக்கு என்ன செஞ்சேன், ஆணையிட்டு கொடுத்துருக்கேன். நீ அது என்ன செஞ்சா, நீ நல்லது தான் சொன்னியே, என்னை கேட்ட வார்த்தை நல்லது என்று நீ சொல்லலையா, இப்போ நீ எப்படி கர்த்தரின் ஆணையம் நான் உனக்கு கற்பித்த கட்டளைகளையும் நீ செய்த கையை கொள்ளாதே போனது என்ன அப்படின்னு சொல்றாரு. பின்னர் ராஜா சீமையை பார்த்து சொல்றாரு, நீ என் தகப்பனாகிய தாவீதுக்கு செய்ததும் எனது மனதுக்கு தெரிந்ததுக்குமான எல்லா பொல்லாப்பையும் நீ என்ன செஞ்சு அறிந்திருக்கிறா, ஆகையால கர்த்தர் உன் பொல்லாப்பை என்ன செஞ்சுட்டாரு,
உன் தலையின் மேலே திரும்பி வர பண்ணுவார் அப்படின்னு சொல்றான். சொல்லிட்டு இப்ப ராஜாகி சாலமோனுக்கு இருக்கிறான். ராஜாவாகிய சாலமோன் ஆஸ்வதிக்கப்பட்டவனா இருப்பான்னு சொல்லி தன்னைத்தானே என்ன சொல்றாப்புல சொல்லிட்டு, தாவீதின் சிங்காசனம் என்றைக்கு என்ன செய்யும், கர்த்தருக்கு முன்பாக உறுதியா இருக்கும்னு சொல்றாரு. ஏன்னா அவன் சவுலுடைய ஆளு தூசித்தால, அதனால தாவீதின் சிங்காசனம் என்றைக்கும் கர்த்தருக்கு முன்பாக உறுதியா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோய்தாவின் குமாரனாகிய பெனாயாவுக்கு என்ன செய்யறான், கட்டளையிட்டோன்னே இப்போ அவன் போய் என்ன செய்யறான், பெனாயா மேல விழுந்து அவனை கொண்டு போடுறான். ராஜபாரம் சாலமன் கையில ஸ்திரப்பட்டிருக்கு. ஏன்னா யோவாப்பு படைத்தலைவனா இருந்தாங்க. ஆனா அவன் அதனிக்கு உடந்தையா இருந்து போனதுனால யோவாப்பு என்ன தள்ளப்பட்டான்னு சொல்லி பார்த்தா யோவாப்பை கொண்டு போட்டாச்சு. அப்போ இப்போ சாலமோனுக்கு படைத்தலைவன் யாருன்னா பெனாயா தான் படைத்தலைவனா இருக்கிறான். யோவாப்பு இல்லைங்கிறனால படைத்தலைவன் அவனா இருக்கிறான். ஆசாரியனாகிய அகிமாசு என்ன செஞ்சுட்டான்னா அவனுக்கு ராஜா அவனும் அதோனியோட உடந்தையா இருந்ததுனால அவனையும் ஆசாரிய பதில விட்டு தள்ளியாச்சு. ஆனா சாதோக்கின் குமாரன் அபியத்தார் என்ன செய்யறான்னா அபியத்தார ஆசாரியனா வச்சிருக்கிறான் சாலமன். இப்ப சாலமன் ராஜாவுக்கு ஆசாரியன் யாரு அப்படின்னா அபியத்தார். ஆசாரியனாகிய சாதோக்குடைய குமாரன் அபியத்தார் ஆசாரியனா இருக்கிறான். படைத்தலைவன் யோவா பெனாயா இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்தபடியாக 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 3வது இடத்துல என்னன்னா, சாலமோன் என்ன செய்யறான்னா எகிப்தின் ராஜாவாடி இப்போ என்ன செய்யறான், எகிப்தின் ராஜா யாரு, பார்வோன் ராஜா. எகிப்து ராஜா யாரு, பார்வோன் ராஜாவோட என்ன செஞ்சுட்டான், சம்பந்தம் கலந்துட்டான். சம்பந்தம் கலந்தான்னு எப்படின்னா, பார்வனுடைய குமாரத்தை என்ன செஞ்சுட்டான், சாலமோன் திருமணம் முடிச்சிட்டான். எகிப்து ராஜா அவங்க விக்கிரகங்களுக்கு அடிமையா இருக்கிறவங்க. அந்த ராஜாவுடைய மகளை என்ன செஞ்சுட்டான், சம்பந்தம் கலந்துட்டான். இன்னும் ராஜா இல்ல, ராஜாங்கிறனா வச்சுட்டான். ராஜா மகளை போய் நினைச்சிட்டான், அந்நிய தேசத்துல போய் திருமணம் முடிச்சுட்டான். திருமணம் முடிச்சு அவனை நினைச்சிட்டான், தன்னுடைய அரண்மனையும் கர்த்தருடைய ஆலயத்தையும் எருசலேம் சுற்றி மதிலையும் கட்டி தீரும் மட்டும். அவனுக்கு தனக்கு அரண்மனை கர்த்தருடைய ஆலயம் இதெல்லாம் எருசலேமை சுற்று மதிலாம் கட்டி தீரும் மட்டும் அவளை என்ன செஞ்சுட்டான்னா தாவீது நகரத்துல கொண்டு வைத்தான். ஏன்னா தாவீது அப்பா இருந்த இடம் தாவீது அந்த நகரத்துல என்ன செய்யறான், தாவீது அந்த நகரத்தை கிட்ட மில்ல பேரட்டான்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அந்த கிபியோனின் குடிகள்கிட்ட இருந்து எபூசியர்கிட்ட இருந்து இருந்துச்சு மடங்கெடுத்த இடம் தான் தாவீதின் கோட்டைன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அந்த தாவீது நகரத்துல இருந்துச்சுறான். அங்கே கொண்டு தாவீது நகரத்துல கொண்டு இருந்துச்சுறான். பார்வன் குமார்த்தி திருமணம் முடிச்சு அங்கே கொண்டு எடுத்துதான் வச்சுருக்கிறது நம்ம பார்க்குறோம். இப்போ கர்த்தருடைய நாமத்திற்கு ஒரு ஆலயம் என்ன செய்து கட்டப்படாதனால ஜனங்கள் என்ன செஞ்சாங்கன்னா மேடையில என்ன செஞ்சாங்க, பலியிட்டு வந்தாங்க. கர்த்தருடைய ஆலயம் இது வரைக்கும் கட்டல. சாலமன் ராஜா கட்டன்னு நினைச்சாரு. ஆனால் கர்த்தனை அநேக ரத்தம் சிந்துறதுனால நீ கட்ட மாட்டேன், உன்னோட கற்பப்பரப்பா இருக்கிற உன்னோட சாலமன் தான் நினைச்சுவா ஆலயத்தை கட்டுவான்னு சொல்லி கர்த்தர் யாருக்குன்னு வாக்குத்தத்தம் பண்ணியிருப்பார். அது முடியாது. நான் இது வரைக்கும் நினைச்சல ஆலயம் கட்டப்படலாம். அதாம் காலத்துல இருந்து உலகம் உருவாக்கப்பட்ட நாட்கள் இது வரைக்கும் ஆலயம் கட்டப்படலை. இப்போ சாலமன் ராஜா தான் முதலாவது கர்த்தருக்கு என்ன செய்வான், ஆலயத்தை கட்டுவான். அதனால பார்வோன் ராஜாவாகிய தன்னோட மகளை திருமணம் முடிச்சு தாவீது நகரத்தில் கொண்டு வச்சிருக்கிறான். ஆலயம் கட்டப்படலை. ஜனங்கள் அதனால நினைச்சிடா மேடையில பழிட்டு வராங்க. இப்போ சாலமோன் நினைச்சா கர்த்தரிடத்துல அன்பு கூறுறான். கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவருடைய கட்டளின்படி நடக்கிறான். தாவீது எப்படி கர்த்தரிடத்துல அன்பு கூர்ந்திருந்தாரு, எப்படி கட்டளின்படி நடந்தாரோ அதே போல சாலமோன் நினைச்சா கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கற்பனைக்கு அன்பு கூர்ந்து அவருடைய கட்டளின்படி நினைச்சா நடந்து கொண்டு இருக்கிறான். இந்த சமயத்துல இப்ப என்ன செய்யறான் அப்படின்னா, கர்த்தருக்கு என்ன செய்யறான், மேடையில தான் என்ன செய்யறாங்க, பழியிட்டு தூபம் காட்டுறாரு. தாவீது சாலமோன் எல்லாருமே என்ன செய்யறாங்க, அதான் காலத்துல பழிப்படம் கட்டி தான் என்ன செய்யறாங்க, கர்த்தருக்கு பழியிட்டு தூபம் காட்டிட்டு வர்றாங்க. அப்படி சாலமோன் என்ன செய்யறான், இந்த பழியிட கிபியோனுக்கு என்ன செய்யறான் போறான். கிபியோனுக்கு தான் பழிப்படம் கட்டியிருக்கான். அதனால அங்க என்ன செய்யறான், கிபியோனுக்கு பலி செலுத்த போறான். அங்க போகும்போது பலிபீடத்தின் மேல் என்ன செய்யறான், சாலமோன் 1000 சர்வாங்க தகன பலி என்ன செய்யறான், செலுத்துறான். 1000 சர்வாங்க தகன பலியை செலுத்துறான். அடுத்தபடியாக இப்போ 1000 சர்வாங்க தகன பலி செலுத்தினால பலியை செலுத்திட்டு 1000 சர்வாங்க தகன பலியை செலுத்தினால கர்த்தர் என்ன செய்யறாரு, கிபியோனிலே கர்த்தருக்கு ராத்திரியில சொப்பனத்துல தரிசனமாறாரு. கிபியோனை தான் என்ன செய்யறான், பலிப்படம் கட்டி வச்சிருக்கிறான். கிபியோனை தான் என்ன செய்யறான், பலி செலுத்திருக்கிறான். அங்கதான் 1000 சோத்திர பலியை என்ன செஞ்சிருக்கான், 1000 தகன பலியும் சர்வாங்க தகன பலியை செலுத்திருக்கான். அதனால கர்த்தர் இப்போ சாலமோனுக்கு என்ன செய்யறாரு, ராத்திரியில சொப்பனத்தை தரிசனமாகி நீ விரும்புறதை என்னிடத்துல கேளுன்னு சொல்றாரு. தகன பலியை செலுத்தினால கர்த்தர் சொல்றாரு, சொப்பனத்துல நீ விரும்புறதை என்னிடத்துல கேளு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு சாலமோன், என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியார் உண்மை பற்றி உண்மையும் நீதியும்
மன நேர்மையுமா முன்பாக நடந்தபடியே தேவரீர் அவருக்கு பெரிய கிருபை செஞ்சு. என் தகப்பன் உண்மை பற்றி உண்மையும் நீதியும் மன நேர்மையுமா நடந்தாரு. அதனால நீர் அவருக்கு என்ன செய்து பெரிய கிருபை செஞ்சிரு. அந்த பெரிய கிருபையை அவருக்கு காத்து கொடுத்தீரு. அந்நாளில் இருக்கிறபடியே அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஒரு குமாரனாகி என்னையும் என்ன செஞ்சிரு, அவனுக்கு ஒப்பு கொடுத்தீரு. அதனால இப்போதைய தேவனாக கர்த்தாவே, தேவரு முத அடியான என்றென்றைக்கும் என் தகப்பனை தாவீதின் ஸ்தானத்துல என்னை செஞ்சிருக்க ராஜாவாக்கிறீர். நானோ வென்றால் போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையா இருக்கிறேன். என்னோட தகப்பனுடைய ஸ்தானத்துல என்னை ராஜாவாக்கி வச்சிருக்கீர். நானோ போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையா நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதனால நீர் தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு அடங்காததுமாய் இலக்கத்துக்கு உட்படாததுமான திரளான ஜனங்களாகிய உமது ஜனத்தில் நடுவில் நான் நினைச்சுதான் நான் இருக்கிறேன். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க, அவங்களுக்கு நன்மை தீமை இன்னும் வகைத்திருக்க அடியனுக்கு என்ன செய்யணும், ஞானமுள்ள இருதயத்தை தந்தரலும் அப்படின்னு சொல்றான். அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தரலும் ஏராளமா இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாரால ஆகும் அப்படின்னு சொல்றான். அப்படி சொன்னோடனே சாலமோன் நினைச்சாரு, இந்த காரியத்தை குறித்து கர்த்தருடைய பார்வையில் கேட்டது. அது வந்து உகந்த கர்த்தருடைய பார்வைக்கு அது உகந்த விண்ணப்பமா இருந்துச்சு. அதனால கர்த்தர் என்ன செஞ்சாருன்னா, நீ உனக்கு என்ன செய்யல, நீ நீடித்த நாட்களை என்கிட்ட கேட்கல, நீ ஐஸ்வர்யத்தை நீ எனக்கு கேட்கல, உன் சத்துருக்களின் பிராணின்னு என்ன செய்யல நீ கேட்கல, நீ இந்த காரியத்தையே செய்தபடினால் இந்த காரியத்தை கேட்டு நியாயம் விசாரிக்க ஏற்ற ஞானத்தை நீ என்னிடத்துல கேட்டதுனால நான் என்ன செய்வேன், நான் உனக்கு அந்த ஞானத்தை உனக்கு என்ன செய்வேன், நீ வேண்ட கொண்டபடியே உன் வார்த்தையின்படி நான் சேர்த்தாரேன். ஆனால் ஞானமும் உண்மையும் உள்ள இருதயத்தை நான் என்ன செஞ்சுட்டேன், உனக்கு நான் தந்துட்டேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் யாரும் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் யாருக்கு உனக்கு பிறகு யாரும் எழும்ப போவதும் இல்லை. அந்த ஐஸ்வர்யத்தை, நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் நான் உனக்கு என்ன செய்றேன் தந்துட்டேன். உன் நாட்கள் இருக்கிற ராஜாக்கள் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லைங்கிறார். நீ கேள வந்து ஞானத்தை தான் கேட்டா, ஜனங்களை நியாயம் விசாரிக்கக்கூடிய ஞானத்தை கேட்டா, ஐஸ்வர்யத்தை கேட்கல, எதுவுமே கேட்காதனால நான் உனக்கு என்ன செஞ்சுட்டேன், ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு கொடுக்குறேன். அது மாத்திரம் இல்லை, நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் நான் உனக்கு இருக்கிறேன் தாரேன்னு சொல்லி கர்த்தர் கொடுக்குறாரு. அதனால உனக்கு பிறகு யாரும் இப்பவும் உன்னோட யாரும் உனக்குள்ள ஞானத்தை தவிர வேற யாரும் இருக்க மாட்டாங்க, உனக்குள்ள ஐஸ்வர்யத்தை தவிர யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. சொல்லிட்டு இருந்தேன். இப்போ தாவீது நடந்து போல நீ என் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொண்டு என் வழியில் நடப்பாயாகில் உன் நாட்களை நான் நீடித்திருக்க பண்ணுங்கிறார். உன்னுடைய தகப்பனை போன்று எனது கட்டளையும் என் வழியை நீ காத்து நடந்தா உன் நாட்கள் நீடித்திருக்க பண்ணுவேங்கிறார். இப்போ சாலமோன்னு நினைச்சான், நம்ம கண்டது நித்திர அப்படின்னு அறிஞ்சு கொண்டான். நித்திர அறிஞ்சு கொண்டோடனே சொப்பனம் தான் அறிஞ்சிருக்கிற அப்படின்னு சொல்லி கண்டு கொண்ட உடனே இப்போ தாவீது என்ன செய்யறான்னா, நேரம் அந்த கிபியோன்ல பலி செலுத்த போயிருக்காலும் அங்கே வந்து கிளம்பி நேரம் என்ன செய்யறான், எருசலேமுக்கு வரான். எருசலேமுக்கு வந்து கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக நின்று சர்வாங்க தகன பலி செலுத்துறான். சமதான பலி செலுத்தி தன் ஊழியக்காரர் எல்லாருக்கும் என்ன செய்தான், விருந்து செய்றான். அங்க போய் கிபியோன்ல கர்த்தருக்கு என்ன செஞ்சா, மேடையில பலி செலுத்தினா அங்க 1000 சர்வாங்க தகன பலி செலுத்தினான்னு பார்த்தோம். இப்ப வீட்டுக்கு வந்த பிறகும் என்ன செய்யறான், சர்வாங்க தகன பலி இட்டு சமதான பலி இட்டு தன் ஊழியக்காரர் எல்லாருக்கும் என்ன செய்யறான், விருந்து செய்யறத பாக்குறோம். அந்த கிபியோன்ல பலி செலுத்திட்டு என்ன செய்ய, 1000 சர்வாங்க தகன பலி செலுத்தினதுனால கர்த்தர் உனக்கு சொப்பனத்தில் தரிசனமாகி உனக்கு வேண்டியதெல்லாம் கேளு தருவேன்னு சொன்னாரு. அதன்படி கேட்டதெல்லாம் கர்த்தர் கேளாதது ஐஸ்வர்யத்தை என்ன செஞ்சாரு, கொடுத்தாருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ இதே போல் நாம் ஒவ்வொரு நாட்களிலும் கர்த்தருக்கு முன்பாக நம்ம 1000 சோத்திர பலியில் என்ன செய்யணும், செலுத்தணும். அப்போ வந்து சர்வாங்க தகன பலி செலுத்தினாங்க. சர்வாங்க தகன பலியில் ஆடு மாடுலாம் செலுத்தினாங்க. இப்போ வந்து நம்ம என்ன செய்யணும்னா, கர்த்தருக்கு துதி சோத்திர பலிகளை செலுத்தணும். ஒவ்வொரு நாட்களும் நம்ம இந்த கர்த்தருக்கு துதி சோத்திர பலிகளை செலுத்தும் போது எந்த சத்துருக்களாக நம்ம யார் யார் நம்ம முறியடிக்கிட்டு வந்தாங்களோ எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் நமக்கு என்ன செய்வார், ஜெயத்தை கட்டளையிடுவார். அது மாத்திரமில்ல, நமக்கு என்னென்னலாம் நமக்கு தேவையோ கேளாதது, சாலமோன் ராஜா கேளாததெல்லாம் எப்படி கொடுத்தாரோ அதே போல கர்த்தர் நமக்கு என்ன கொடுப்பார். அதனால ஒவ்வொரு நாட்களும் சாலமோன் ராஜாவை போன்று என்ன செய்யுங்க, துதி சோத்திர பலியை 1000 என்ன செய்யுங்க, ஒவ்வொரு நாளும் செலுத்துங்க. 1000 பலி செலுத்தினீங்களா நிச்சயமா உங்க வாழ்க்கையில உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். நாங்கள் அதெல்லாம் அது செலுத்தி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதனால் உங்களுக்கு நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம். சாலமோன் ராஜா எப்படி செஞ்சாரோ அது அப்படி நம்மளை என்ன செய்கிறோம், 1000 துதி சோத்திரங்களை ஒவ்வொரு நாட்களில் ஏறெடுப்போம். ஏறெடுக்கும்போது கர்த்தர் ஆசீர்வதிப்பார்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தபடியாக இப்போ என்ன செய்யறேன்னா, கர்த்தர் ஞானத்தை கொடுத்துட்டாருன்னு சொல்லி பார்த்தோம்ல. இந்த சமயத்தில் இப்போ 2 வேசிகள் வராங்க சாலமோன் ராஜாட்ட. ஏன்னா எது நியாயந்திக்க ராஜாட்ட தானே வருவாங்கன்னு சொல்லி நான் பார்த்தோம்ல. தீர்க்கதரிசிகள் இருக்கும்போது மோசே முதலான தீர்க்கதரிசிகள் இருக்கும்போது எல்லாரும் அவங்ககிட்ட போனாங்க. இப்போ அவங்க இல்லைனால இப்போ ராஜா கிட்ட தான் நிறைய நினைச்சவங்க வராங்க.
அப்போ ராஜாக்கள்கிட்ட ஆசாரியங்கள் இருந்தாலும் ராஜாக்கள்கிட்ட தான் நினைச்சுறாங்க வராங்க. அப்போ வந்து ராஜாட்ட ஞானத்தை கேட்டிருந்தாலும் அதன்படியாக இப்போ 2 வேசிகள் நினைச்சுறாங்க ராஜாட்டு வராங்க. வந்து நின்றுட்டு ஒருத்தி என்ன சொல்கிறா அப்படின்னா, ஆண்டவனே நானும் இந்த ஸ்திரீ என்ன செஞ்சோம் ஒரே வீட்டில் நாங்கள் குடியிருக்கிறோம். நாங்கள் ஒரே வீட்டில் குடியிருக்கிற போது நினைச்சோம் வீட்டில் குடியிருக்கிற போது நாங்கள் 2 பேரும் நினைச்சிருந்தோம் ஆளுக்கு ஒரு ஆண் பிள்ளைகளை பெற்றோம். நான் பிள்ளைகளை பெற்ற 3ஆம் நாளில் இவளை என்ன செஞ்சா ஒரு பெண் ஆண் பிள்ளை பெற்றா. நாங்கள் 2 பேரும் ஒரே வீட்டில் குடியிருக்கிறோம். நாங்கள் 2 பேரும் ஒரு மனமாக இருக்கிறோம். ஆனால் அந்த சமயத்தில் எங்கள் 2 பேரையும் தவிர இந்த வீட்டுக்குள்ள வேற யாருமே கிடையாது. ஆனால் ராத்திரியில் நினைச்சிடறேன் தூக்கத்தில் இந்த ஸ்திரீ நினைச்சிடா பிள்ளைகள் மேல் நினைச்சதா புரண்டு படுத்தனால 2 பேர் தான் இருக்கிறாங்க. 2 பேருக்கும் ஆளுக்கு ஒரு பிள்ளை இருக்குது. ஆனால் என்ன செய்றாங்கன்னா அந்த ஸ்திரீ வந்து கத்த சொல்லும்போது நான் பெற்ற 3 நாளே ஒரு ஆண் பிள்ளை பெற்றான்னு சொல்லலாம். ஆனால் இவன் புரண்டு படுக்கும்போது அந்த பிள்ளை மேலே நினைச்சா புரண்டு படுத்துட்டா. அதனால அந்த பிள்ளை என்ன செய்யுது செத்து போயிட்டு. செத்து போனோடனே அவள் என்ன செஞ்சுட்டா அப்படின்னா அந்த பிள்ளை செத்து போனதை அறிஞ்ச உடனே அந்த பிள்ளையை தூக்கி என்ன செஞ்சுட்டா நடு ஜாமத்தில் ஏன் மார்பிளை கடத்திட்டு ஏன் மார்பிள் இருக்கிற பிள்ளையை தூக்கி அவன் என்ன செஞ்சுட்டா தன்னுடைய மார்பிள் நினைச்சுதான் கடத்தி விட்டா. நான் வந்து என்ன செய்றேன் நான் பிள்ளைக்கு பால் கொடுக்கணும்னு சொல்லி நான் காலமே எழுந்து இருக்கும்போது பார்த்து பிள்ளை செத்து கிடந்துச்சு. செத்து கிடந்தோடனே பொழுது விடிஞ்ச பிறகு அந்த பிள்ளை வந்து நான் உற்று பார்த்தேன். உற்று பார்க்கும்போது அது வந்து நான் பெற்ற பிள்ளை இல்லைன்னு சொல்லி நான் கண்டுக்கிட்டேன். நான் கண்டுக்கிட்டோன்னா அந்த ஸ்திரீட்ட வந்து கேட்குறேன், உயிரோடு இருக்குது என் பிள்ளை செத்து தான் உன் பிள்ளை அப்படின்னு சொல்லி நான் என்ன நினைச்சிறேன் நான் அவளிடத்துல கேட்டேன். அவன் என்ன செய்தா இல்லை செத்து தான் உன் பிள்ளை உயிரோடு தான் என் பிள்ளை அப்படின்னு சொல்லி என்ன செய்ற சொன்னா. அதனால ராஜாட்ட நாங்கள் என்ன செஞ்சோம் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி சொன்னோடனே ராஜா என்ன செஞ்சாருன்னா சரி 2 பேருமே உயிரோடு இருக்கு என் பிள்ளை செத்தது உன் பிள்ளைன்னு சொல்லிட்டு எல்லாரும் போட்டி போட்டீங்க. அதனால நீங்க என்ன செய்யுங்க ஒரு பட்டயத்தை நினைச்சவங்க என் இடத்துல கொண்டு வாருங்க. பட்டயத்துல கொண்டு வருவோம். கொண்டு வந்தோடனே அந்த உயிரோடு இருக்கிற பிள்ளையை என்ன செஞ்சிடும் 2ஆக பிளந்து பாதியே உனக்கும் பாதி அவளுக்கும் கொடுத்துருவோங்கிறார். ஏன்னா 2 பேரும் வாதாடுறாங்களே இது என் பிள்ளை அப்படின்னு சொல்லி. அதனால உயிரோடு இருக்கிற பிள்ளைய பட்டயத்தை வச்சு வெட்டி என்ன செஞ்சிடும் உனக்கு பாதி அவளுக்கு பாதி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படி சொன்ன உடனே அந்த உயிரோடு இருக்கிற பிள்ளையின் தாய் சொல்றா தன் பிள்ளைக்காக அவள் உயிரை தொடுத்ததுனால அவள் சொல்றா ராஜா நோக்கி ஆண்டவனே உயிரோடு இருக்கிற பிள்ளையை என்ன செய்ய வேண்டாம் நீர் கொல்ல வேண்டாம். அதை வந்து என்ன சொல்றோம் அவளுக்கு நீர் கொடுத்து விடுறோம். இப்போ அந்த பிள்ளைய பட்டயத்தினால பிளந்து போட வேண்டாம் அப்படின்னு சொல்றான். அப்படி சொன்ன உடனே ராஜா இப்போ என்ன செய்றாரு பட்டயத்தை வச்சு பிள்ளை என்ன செய்யறா கொலை செய்ய வேண்டாம்னு சொல்லிட்டார். காரணம் என்னன்னா உயிரோடு இருக்கிற பிள்ளையோட தாய் தன்னுடைய பிள்ளைக்காக துடித்ததுனால என்ன செய்றா அவள் நம்மகிட்ட இருந்த அவள் நமக்கு தரமாட்டுக்கா 2 அளவுக்கு மேலே அவளே வச்சுட்டு போட்டுன்னு சொல்லி அவள் சொல்றா ராஜாவே பிள்ளைய உயிரோட கொல்ல வேண்டாம் அவர்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்படி சொன்னோன்னே இப்போ ராஜா என்ன செஞ்சுட்டாருன்னா உண்மையால தன்னுடைய பிள்ளைக்காக அவர் உயிர் துடித்ததுனால பிள்ளைய கொலை செய்ய வேண்டாம்னு சொல்றா. அவள் உண்மையிலே தன்னுடைய பிள்ளை கொண்டதுன்னா பிள்ளை உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் பிள்ளைய நினைச்சிடுறாங்க 2ஆ பிளந்து போடுங்கன்னு அவள் சொல்றா. அதனால இவளுடைய பிள்ளை தான் உயிரோடு இருக்கிற பிள்ளை. அதனால அவள் இடத்துல என்ன செய்யுங்க உயிரோடு இருக்கிற பிள்ளைய கையில கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ராஜாட்ட முறையிடக்கு வந்த ஸ்திரியை பார்த்து இருக்கிறாரு. ராஜா சொல்றாரு. அப்படி சொன்ன உடனே இப்போ அந்த பிள்ளைய என்ன செஞ்சுட்டாங்க உயிரோடு இருக்கிற பிள்ளைய தாயிட்ட என்ன செஞ்சாச்சு கொடுத்தாச்சு. இதை கண்டோடனே இப்போ சகல ஜனங்களும் என்ன செய்றாங்க ராஜாட்ட என்ன செய்றாங்க நியாயம் தீர்க்கிறதுக்கு வராங்க. வரும்போது சாலமன் ராஜா தனக்கு கர்த்தராரில் ஞானத்தினால அவர்கள் ஒவ்வொருவருக்கும் என்ன செய்றாரு பதில் நியாயம் தீர்த்து விட்றாருன்னு சொல்லி பார்க்குறோம். அதனால சாலமன் ராஜாக்கு நிறைய ஞானம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஜனங்கள் எல்லாரும் என்ன செஞ்சாங்க ராஜா கண்டு எடுக்கிறாங்க பயப்பட ஆரம்பிச்சாங்க. இப்போ வந்து 4ஆவது அதிகாரம் என்னன்னா இப்போ ராஜாவாகிய சாலமோன் என்ன செய்றாரு சகல சமஸ்த இஸ்ரவேலின் மேல என்ன செய்றாரு ராஜாவா இருக்கிறார். வேற யாரும் கிடையாது. சமஸ்த இஸ்ரவேலின் மேல என்ன செய்றாரு தான் முதல் பெருசபை வரைக்கும் சாலமன் ராஜா என்ன செய்றாரு ராஜாவா இருக்கிறாரு. இப்போ அவருக்கு இருந்த பிரபுக்கள் யாரெல்லாம் அப்படின்னா சாதகுன் குமாராகி அசரியா என்ன செய்யறான் பிரதான மந்திரியா இருக்கிறான் சாலமனுக்கு. அடுத்தல சீசான் குமாராகி எலிகோப்பு அகியாவும் சம்பிரதியா இருக்கிறாங்க. அயோதின் குமார யோசபாத்து மந்திரியா இருக்கிறான். யோய்தான் குமார பிணையா படைத்தலைவனா இருக்கிறான். சாதக்கும் அவியத்தார் என்ன செய்றாங்க ஆசாரியர்களா இருக்கிறாங்க. அடுத்தல நாத்தானின் குமாரன் அசரியா மணியக்காரரின் தலைவனா இருக்கிறான். நாத்தானின் குமாரன் சாபூத் ராஜாவின் பிரதானியும் இஷ்டனுமா இருக்கிறான். அகிசா அரண்மனை விசாரிப்புக்காரனா இருக்கிறான். அப்தான் குமார் அதோனிரா பகுதி விசாரிப்புக்காரனா இருக்கிறான். ராஜாவுக்கும் அவனுடைய அரண்மனைக்கு வேண்டிய உணவுப் பொருட்களை சேகரிக்கிற
12 மணியக்காரர்கள் சாலமோனுக்கு இஸ்ரேல் தேசத்தில் என்ன செய்றாங்க, வைக்கப்பட்டிருக்காங்க. ஒவ்வொரு நாட்களும் சாலமன் ராஜாவுக்கு அரண்மனையில் உள்ளவர்களுக்கு என்ன செய்யணும், பொருள் சேகரிக்கணும். அதற்கு பதிலாக அதுக்கு என்ன செய்றாரு, 12 மணியக்காரரை என்ன செய்றாங்க, சாலமோன் இஸ்ரேல் தேசம் அங்க வச்சிருக்கிறாப்புல. அடுத்தல அவங்க வந்து என்ன செய்வாங்க, ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொருவராக என்ன செய்றாங்க, வருஷம் முழுதும் என்ன செய்றாங்க, பராமரித்து வருவாங்க. ராஜாவுக்கு வருஷந்தோறும் மாசந்தோறும் ஒவ்வொரு பேர், அதான் 12 மாதம் இருக்குல்ல, 12 பேரும் ஒவ்வொருவரும் ராஜா அரண்மனைக்கு வேண்டிய ஆகாரங்களை செலுத்தணும், சேகரித்து கொடுக்கணும். அப்படி அவர்கள் அந்த 12 பேர் இவருடைய நாமங்கள் என்ன அப்படின்னா, யாரெல்லாம் அப்படின்னா, ஊரின் குமாரன், இவன் வந்து எப்ராஹிம் மலை தேசத்துல இருக்கிறான். அடுத்துல தெக்கோவின் குமாரன், இவன் தான் மாக்மாசிலும் சாலபிலும் மெத்சிமேஸ் இருக்கிற ஏலாமத்தில் இருக்கிறான். எதேசின் குமாரன் அருபத்தில் இருக்கிறான். சோகாவும் சீமையானத்தை இவன் விசாரிப்பில் இருந்தது. அபிரதாமன் குமாரன் வந்து இத்தொரு நாட்டு மனத்திற்கும் நிச்சயம் விசாரிப்புக்காரனா இருக்கிறான். இவனுக்கு வந்து சாலமோன் ராஜா தன்னுடைய குமாரத்தியாகிய தாபாத்து இவனுக்கு என்ன செய்தான், மனைவியாக்கி கொடுத்துக்கிறான் மணியக்காரனுக்கு. அடுத்தல அகிலிதின் குமாராகிய பானா, இவன் வந்து விசாரிப்புல தானாகவும் மெகிதாவிற்கும் சர்தானாக்கும் பக்கமாகவும் இஸ்ரேலுக்கும் கீழாகவும் ஆபேல் மெகல் தொடங்கி எர்முத்தாக்கு அப்புறம் இருக்கிற பெதரனுக்கு அனைத்துக்கும் இருச்சான். அடுத்தல கேபேரின் குமாரன், இவன் கேபேரின் குமார் வந்து கிளையாத்தில் உள்ள ராமோத்தில் இருக்கிறான். இவன் வந்து கிளையாத்தில் மனாசின் குமாராகிய யாவீருடைய கிராமங்கள், அதனுடைய மதில்கள், வெண்கல தாழ்பால்கள், பாசந்தேசத்தில் 60 பெரிய பட்டங்களும் அருகோப் சீமையும் இவனுடைய தலைமையில தான் இருந்துச்சு. கெபரின் குமாரனுடைய தலைமையில தான் இருக்கிறது. அடுத்தல இத்தரின் குமார் அகினதாப்பு, இவன் மக்னாமில் இருக்கிறான். ஐயுமாசி நப்தில் இருக்கிறான். சாலமனுக்கு இருந்த ஒரு குமாரத்தையாக பஸ்மாத் என்பவனுக்கு விவாகம் பண்ணியிருக்கான். இப்போ நம்ம பார்க்குறோம், மணியத்தாரர்ல 2 மணியத்தாரர்களுக்கு சாலமன் தன்னுடைய 2 பிள்ளைகளை திருமணம் முடிச்சு கொடுக்குறத நம்ம பார்க்குறோம். அடுத்தல ஊசாயின் குமார பானா, இவன் ஆசோர்ல இருக்கிறான். பர்வான் குமார யோசபாத், இவன் வம்சத்தில் இருக்கிறான். ஏலான் குமார் சுமாயி பெனியமில் இருக்கிறான். ஊரின் குமார் கேபர் எமு ராஜா சீகோனுக்கு பாசன ராஜாவாக ஓக்கு இருக்கிற கீழியா தேசத்தில் இருக்கிறான். இவன் மாத்திரம் அத்தேசத்தில் நினைச்சான் அதிபதியா இருக்கிறான். யூதாவும் இஸ்ரேலும் கடற்கரை மனத்துல இருந்து புசித்து குடித்து நினைச்சாங்க, மகிழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் என்ன நடந்துச்சு சொல்லி நம்மளை திருப்பி பார்ப்போம். கத்துடைய பிறப்புகளை பார்த்துக்கோ. நாளைக்கு மீதியை பார்ப்போம்.